ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் பொதுவாக காலையில் எழுந்திருந்தோடனே தன்னை மங்களகரமாக வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு. ஐ திங்க் ஸ்ரீவித்யா பார்த்துருப்பாங்க. இந்த காலத்தில் பெண்கள் எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போகிறதா இருந்தால் மட்டும்தான் மங்களகரமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் யாருமே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் ஐ திங்க் இந்த கொஸ்டின் எனக்கு கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நிறைய வீடுகளில் ஒரு 90% நம்ம பார்த்தோன்னா, ஆஃபீஸ் போகிற லேடிஸ் பொதுவாக வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு செய்கிற வேலை என்னென்னா, வலையில் கழட்டி வச்சுட்டு, கம்மலை கழட்டி வச்சுட்டு, பொட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஒரு பழைய நைட்டியை ஒன்று போட்டு தலையெல்லாம் அப்படியே இது பண்ணி நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ ப்ராக்டிக்கலாக அதுதான் மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் ஆர் டூயிங். ஜென்ரலி அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மங்களகரமாக ஒரு லேடி இருக்க வேண்டிய விஷயங்கள் கையில் போட்டிருக்கிற வளையல், நெத்தியில் வச்சுருக்கிற பொட்டு, காதணி கண்டிப்பாக இருக்கணும், கழுத்தில் போட்டிருக்கிற திருமங்கல்யம், காலில் போட்டிருக்கிற மெட்டி, இது எல்லாமே மங்களகரமான விஷயங்கள், பெண்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்கிறது உண்டு. இப்போ வேலைக்கு போகிறதுனால 90% யாருமே கழுத்தில் திருமங்கல்யம் இருக்குதுங்கிறதே கிடையாது. ரொம்ப ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் போடுறாங்க. அதுவும் ஃபாரினில் இருக்கிறவங்க, நார்த்தில் இருக்கிறவங்க முக்கால்வாசி திருட்டு பயத்தினால அவங்க போடுறதே விட்டுட்டாங்க. இப்போ நம்ம இந்த கேள்விக்கு ஒரு மங்களகரமாக லேடிஸ் காலையில் இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அந்த காலம் மாதிரி காலையில் எழுந்திரிச்சு முகத்துக்கு ஃபுல்லாக மஞ்சள் பூசி குளித்து வீட்டுக்கு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறது. அண்டு முக்கால்வாசி படங்கள், நீங்கள் பழைய படங்கள் பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு வெங்கடேச சுப்ரபாதம் ஓடும், டிகாஷன் காஃபி டப்ரா டம்ளர் இருக்கும், அண்டு ஒரு லேடினா அவங்க தலைக்கு குளித்து துளசி பூஜை பண்ணி, இதுதான் இன் தோஸ் டேஸ் இட் வாஸ். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விளக்கேற்றுறதுங்கிறதே கான்செப்டே இல்லை. ஏதோ யூடியூப்பில் எல்லாம் பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு கண்டென்ட்டுக்காக நம்ம நிறைய பேசி எல்லாம் சொல்கிறோமே தவிர, எத்தனை பேர் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறாங்க அப்படிங்கிறது தான் வெரி ஃபியூ. இப்போ ஒரு வீடியோ 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா, அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம். பார்க்குறது வேறு, அதை ப்ராக்டிக்கலாக அதை எடுத்து செய்கிறது அப்படிங்கிறது வேறு. ஸோ மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு அந்த கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். மங்களகரமாக இருக்கணும்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது தான். ஸோ முடிஞ்ச வரையில் நீங்கள் லேடிஸ் என்ன பண்ணுங்கள், காலையில் எழுந்திருந்தீங்கன்னா ஒரு முகம் கழுவி அட்லீஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் போட்டை வச்சு, தலையை விரித்து போடாமல் தலையை கட்டி நம்ம குளிச்சிட்டோம்னா அது போல் இல்லை. ஸோ இல்லைன்னா விளக்கேற்றுறது, வீடுகளில் ஒரு நல்ல சாமி பாட்டு போடுறது, வாச தெளித்து கோலம் போடுறது, இது எல்லாமே மங்களகரமான விஷயங்கள் தான். எவ்வளோ முடிஞ்சதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் எல்லாமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமான்னா இந்த காலத்தில் இட் இஸ் வெரி வெரி இம்ப்ராக்டிக்கல். ஏன்னா வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்கள பார்க்கணும், குழந்தைங்க ஸ்கூல் போகிற டைமிங்னு ஒன்று இருக்குது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பணும். ஸோ இத்தனை விஷயங்களை பார்க்கும்போது நம்ம எப்படி மங்களகரமாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு கொடுத்த கொஸ்டினுக்காக வேணால் நான் 10 விஷயங்களை நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு நான் சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக அப்படின்னா, தலையை விரித்து போடாமல் இருக்கலாம். ஏன்னா அது தலையை விரித்து போடுறது அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான விஷயமே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரையில் தலையை அட்லீஸ்ட் ஒரு கொண்டையாவது போடுங்க, விளக்கேற்றலாம். இது குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. முகம் கழுவி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஏன்னா வீடுகளுக்கு நம்ம பெண்களுக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப தீட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் லௌகீகம்னு சொல்கிறது. ரொம்ப நம்ம சுவாமி பூஜை பண்ணி அது ஒரு கோவிலாக பாவிச்சு அப்படி இருக்கிறவங்க, ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு கண்டிப்பாக குளித்து பண்ணுவாங்க. பட் நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கோம். நான் ரொம்பலாம் ஆர்த்தடாக்ஸ் கிடையாது, நான் ரொம்ப சாமி கும்பிட்ற டைப்பெல்லாம் கிடையாது. ஏதோ நான் ஓரளவுக்கு நான் சாமி கும்பிடுவேன். அண்ட் ப்ராக்டிக்கலாக நான் அன்றாடம் என்ன நம்ம ஸ்லோகம் சொல்கிறேன் அப்படிங்கிறவங்க ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதுமானது தான். ஏன்னா நம்ம வீட்டு தீட்டோ இல்லை நம்மளுடைய தீட்டுகளோ நம்மளுடைய வீட்டை கண்டிப்பாக அது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் தாராளமாக விளக்கேற்றலாம், சாமி கும்பிடலாம், ஒரு சொம்பு தண்ணி வைக்கலாம், சாமிக்கு பால் சக்கரை போட்டு நைவேத்தியம் பண்ணலாம். நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியுமோ நம்ம இருக்கலாம். ஒன் திங் என்னென்னா, நான் உங்களுக்கு அட்வைஸாக சொல்கிறது,
எல்லோரும் இந்த பதிவுகள் எல்லாம் பார்க்குறீங்க யூடியூப்பில். எல்லா சேனலுமே என்ன பண்ணுவாங்க, வியூஸ் வேணும், கண்டென்ட் வேணும்னு நிறையா. நான் ஒரு அம்மா வந்து பார்த்தேன், ஒரு இதில் பிரதோஷத்தில் வீட்டில் ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு, விச் இஸ் வெரி ராங். பிரதோஷ காலத்துலலாம் வீட்டில் ஹோமம்லாம் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. வேதம் படித்தவங்க எத்தனையோ பேருங்க, எத்தனை லட்சக்கணக்கான பேர் வேதம் படித்தவங்க இருக்காங்க. அவங்களாம் பிரதோஷ காலத்தில் வீட்டில் ஹோமம் பண்ணுறாங்களா? அதில் வேறு அந்த அம்மா கண்டிப்பாக மிளகு போடுங்க மறக்காதீங்கன்னு. அதெல்லாம் தப்பான ஒரு கருத்து. அண்டு அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒன்றுமே தெரியாதவங்க பாவம் அவங்க ஃபாலோ. இப்போ அந்த அம்மாட்ட நான் பார்த்தேன்னா நான் கேட்கணுன்னு இருக்கேன், என்ன மந்திரம் மேடம் சொல்லி அந்த ஹோமத்தை நீங்கள் பண்ணுவீங்க, அண்ட் லேடிஸ் வந்து அந்த ஹோமம் பண்ணும்போது எப்படி பண்ணணுங்கிறது. ஏன்னா ஜென்ரலி வேதம் படித்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் அதை பற்றி தெரியாதவங்களே ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம இப்படிலாம் இருப்போம், கிடையவே கிடையாது. நான் வந்து ஸ்ரீவித்யா ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்குறாங்கன்னா, ஒரு கண்டென்ட் எனக்கு தெரியும், சரி அதை 10 பேருக்கு இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன்னா கண்டிப்பாக இல்லை, பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம மங்களகரமாக இருக்க முடியுமான்னா அது முடியும். காலையில் நான் தலைவிரி கோலமாக இருக்க மாட்டேன், சாமிக்கு கண்டிப்பாக ஒரு விளக்கேற்றுவேன். அண்ட் காலையில் எந்திரிக்கும் போதே ப்ரஷ் பண்ணும்போதே நம்ம கீசரை போடுறோம், அண்ட் பால் காய்ச்சுற டைமுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளாக செய்கிற வேலைகள். எனக்கு ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் இல்லை, அதனால் எனக்கு நிறையா டைம் இருக்க பட் நம்ம மற்றவங்களையும் யோசிக்கணும்ல. ஒரு ஸ்கூல் போகிற பசங்க, கை குழந்தைங்க இருப்பாங்க, ஐயோ இது நம்ம செய்யலை, இதை செய்யாதனால தான் நம்ம கஷ்டப்படுறோமோ, இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களால் என்ன ஃபாலோ பண்ண முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஆனால் சிம்பிளான விஷயங்கள், நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம சாமி கும்பிட்ற இடத்த சுத்தமாக வைக்கிறது, நம்ம வீட்டை சுகாதாரமாக வச்சுக்கிறதுங்கிறது ஹைஜீன் அண்ட் கிளீனினஸ். அதை எல்லாராலையுமே பண்ண முடியும். அதை நம்ம ஆன்மீகத்தோடு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக வாசலில் கோலம் போடுங்க, வீட்டில் விளக்கேற்றுங்க, சாம்பிராணி போடுங்க, ஊதுபத்தி கொளுத்தி வைங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஐ திங்க் விச் யூ கேன் ஃபாலோ. இது எல்லாம் பண்ணாலே பெண்கள் கண்டிப்பாக மங்களகரமாக இருப்பாங்க. அண்ட் காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டில் யார்கிட்டேயும் சண்டை போடாதீங்க, அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நாள் நைட்டு நம்ம ஹஸ்பண்டோட சண்டை போட்டிருப்போம், பசங்களோட சண்டை போட்டிருக்கலாம், வீட்டில் பெரிய மாமியார் மாமனார் நாத்தனார் யாரோடைய சண்டை போட்டிருக்கலாம், ஆஃபீஸில் சில சண்டைகள் நமக்கு இருந்திருக்கும். ஸோ வென் யூ கெட் அப் இன் த மார்னிங், ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து முந்தின நாளைக்கு உண்டான எந்த நெகட்டிவையும் கேரி ஆன் பண்ணாதீங்க, அதுவே நம்மளை ரொம்ப டல்லாக்கிடும். ஸோ மங்களகரமாக இருக்கிறதுனா பாசிட்டிவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பெண்கள் முடிஞ்ச வரையில் சிரித்த முகத்துடன் என்னால் தான் இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு நினப்போட டெய்லி காலையில் எந்திரிச்சு உங்கள் வேலைகளை பண்ணாலே அந்த நாள் நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.